வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி 6/3/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:53 வரை பூராடம், பிறகு உத்திராடம். இன்றைய திதி காலை 6:32 வரை தசமி, பிறகு ஏகாதசி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்று சர்வ ஏகாதசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகஷீரிடம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 9வது இடமான பாக்யஸ்தானத்துல தனாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி செவ்வாயும் தனாதிபதி சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு. குடும்பத்துல பணத்தால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சலசலப்புகள்லாம் மாறி ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லதுங்க. அவங்களோட விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்களும் கண்ணும் கருத்துமா இருக்கணும். அவங்க எந்த மாதிரி வழியில போறாங்கங்கிறதுல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட வியாபாரத்துல நல்ல வருமானத்தை பெறுவீங்க. வேலையில இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆன்மீகத்துல அதிக நாட்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு அகலக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட பொறுப்பும் வேலைகளும் அதிகமா இருக்கும். எதுக்குமே சளைக்க மாட்டீங்க. எந்த செயலையும் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிராளிகளை எல்லா விதங்கள்லையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எல்லா விஷயங்கள்லையும் சமாளிச்சு ஒரு நிம்மதி அடையக்கூடிய நல்ல சூழல் இருக்கும். பண பிரச்சனைகள் தீரும். பணத்தால ஏற்பட்ட சலசலப்புகள்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொழில வியாபாரங்கள்ல இன்னைக்கு லாபம் சிறப்பா இருக்கும். சொத்துக்களால வருமானம் பெறக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டில் பொறுமையா இருப்பீங்க. உங்களோட பேச்சுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உங்க பிரார்த்தனைகள்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும். அந்த பொறுப்புகளை உணர்ந்து நீங்க செயல்படுவீங்க. உங்களோட வேலைகளை நீங்களே கவனமா செய்யறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காம பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பீங்க. இன்னைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வெற்றிகரமா முடியுங்க. எதிர்பாராத நண்பர் மூலமா பண உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருந்துருங்க. மனசுல தேவையில்லாத பயமும் வருத்தமும் இருக்கும். உடல்நிலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா அலுப்பா இருக்கும். சிலருக்கு மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே இருக்கதாங்க செய்யும். வேலை இடத்துல இருக்கிற கோபங்களை வீட்டில் உள்ளவங்க கிட்ட காமிக்காம பொறுமையா இருந்துட்டீங்கன்னாவே பிரச்சனையில இருந்து சமாளிக்கலாம். யாரை எப்படி நீங்க சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் அடையாம உங்க எரிச்சலை தூண்டிக்கிட்டு இருக்க சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. பொறுமையா காரியங்களை சாதிச்சுக்கிறது நல்லதுங்க. எதுலையுமே கவனமா இருங்க. பெண்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசுறத தவிர்க்கிறது நல்லது. கோபமான செயல்களில் நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பேச்சிலையும் கவனத்தோடு இருக்கணுங்க. மாணவர்களுக்கு துடுக்குத்தனமாக செயல்படுறத தவிர்க்கிறது இன்னைக்கு நல்லது. பொறுமையாக இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பெற்றவர்கிட்ட மறைக்காதீங்க. அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்கன்னா
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முன்னுக்கு வருவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. நல்ல எண்ணங்களாலும் உங்களோட நல்ல செய்கைகளாலும் பல நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பண வசதிகள்லாம் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கும். எதிர்பாராத பண உதவிகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழில்கள் எல்லாம் நல்லா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கும் உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இது. சிலருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வசதியான வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்திலையும் உறவினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் நல்ல மகிழ்ச்சியா நடந்துக்கிறவீங்க. பண புழக்கமெல்லாம் சரளமா இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஷியாமலா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தையும் சங்கடங்களையும் கொடுக்கலாம். சிலரது ஏளனமான பேச்சுக்கள் நமக்கு மனசுல ஒரு பயத்தை கொடுக்கும், அல்லது நம்மள ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் வெளிவரணும்னா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்னைக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் 7வது இடத்துல ஒரு சுபகிரகமான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் மற்றொரு சுபகிரகமான குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. இன்னைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. செல்வ நிலையில கொஞ்சம் ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புகழும் கௌரவம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலையும் உங்க திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும். உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறுவீங்க. குடும்பம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்பத்தினர் கூட நல்ல மகிழ்ச்சியா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தினருக்காக நீங்க நேரம் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள், விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் எல்லாம் சிலர் வாங்கக்கூடிய நல்ல யோகமான நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவு நிலை மகிழ்ச்சியா இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. மாணவர்களுக்கு உங்களோட லட்சியங்கள் நிறைவேறும். பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க. இன்னைக்கு காரணம் இல்லாம எந்த விஷயத்திலையும் இறங்க மாட்டீங்க. கல்வியில அடுத்த நிலைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க ஷியாமலா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு கிடையாதுங்க. பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. சிலருக்கு வீட்டுல எடுத்த காரியங்கள்ல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும். அதனால மன உளைச்சல்கள் அதிகமா இருக்கும். கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கிறதுனால எதையுமே பொறுமையா கையாள்றது அவசியங்க. கோபத்தை குறைச்சிக்குங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். திட்டமிட்ட காரியங்களை இன்னைக்கு திட்டமிட்டபடி செஞ்சு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு நடக்கும். நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமா முடியும். தொழில் போட்டிகள் மறையும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பரம்பொருளை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். வியாபாரத்துல இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இல்ல உங்களை தேடி பண பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சமாளிக்க வேண்டியது இருக்குங்க. சிலர் உங்கள் மீது தேவையில்லாத குற்றங்களை சாட்டி உங்க கோபத்தை தூண்டலாம். எதுலையுமே பொறுமையா இருங்க. சில விஷயங்கள் குழப்பங்களை கொடுக்கலாம். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல அமைதியான சூழல்கள் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைச்சு மன நிறைவடையக்கூடிய காலகட்டம் தான் இது. மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்வுகள் வீட்டுல இருக்கும். தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்கும். தாயாரோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்குங்க.
தாயாரோட அன்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு செய்கிற வேலைகளை ஒரு ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தாயாரோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கையிருப்பை காப்பாத்திக்கிருவீங்க. எதுலையுமே அனாவசிய செலவு செய்ய மாட்டீங்க. பொறுப்பு அதிகமாகவே இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க பரம்பொருளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தொழிலில் ஏற்படுற போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்குங்க. அதனால மனசு அமைதியா இருக்காது. மனம் பலவிதமான கற்பனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கும். எதிரிகளோட வஞ்சனைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்கணும். எதையுமே பொறுமையா கையாளணுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதையுமே நீங்க திட்டம் போட்டு செய்யறதுனால அதுல நல்ல வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேவையான வசதி வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். வீட்லயும் எந்த பண பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனம் ஒரு விதமான கலக்கமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போய் வரணும். கூரான ஆயுதங்கள் அல்லது மிஷின்கள்ல வேலை செய்யறவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம இருங்க. வாக்குவாதங்கள் கைகலப்புல முடியலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தான அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல 5வது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் சந்திரனை பார்க்கறதும் சிறப்பு. குரு சந்திரனை பார்த்து கெஜகேசரி யோகம் செயல்படுறதுனால உங்களோட மனசுல பட்டதை இன்னைக்கு தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் சூழ்நிலைகளும் இன்னைக்கு சரியா இருக்குங்க. ரொம்ப நாளா மனசுல பேசலாமா வேண்டாமான்னு தயங்கிக்கிட்டு இருந்த விஷயத்தை இன்னைக்கு தைரியமா வெளிப்படுத்துவீங்க. அதனால நடைபெறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்படும். ஆனா பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. வீட்டில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு தைரியத்தோட எந்த விஷயத்தையும் செயல்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கல்வியில இருந்த தயக்க நிலை பயம் எல்லாம் இன்னைக்கு விலகும். உயர்கல்வி மாணவர்கள் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண கஷ்டமா இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பல வழிகள்ல பணம் வரும். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களை நீங்களே அடையாளப்படுத்தும் சந்தர்ப்பம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மனம் மகிழ்ச்சியா இருக்குங்க. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். விருந்தினரை உபசரித்து மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட பண பிரச்சனைகள் தீரும். உங்கள் முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் ஒரு படி உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும். அவர்களால் நன்மையும் இன்னைக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மன மகிழ்ச்சியாக இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் நல்ல சேவையிலே ஈடுபட்டு நல்ல மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் 4வது இடத்துல தனஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்துல இருக்கிறதும்
தன காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. வீட்டில் இருந்த கஷ்டமான சூழல்கள்லாம் மறைஞ்சு நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல இருந்த கலக்கங்கள் தீரும், கவலைகள் மறையும். இத்தனை நாள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். மனசு அமைதியா இருக்கும், ரொம்ப பெருமையா உணர்வீங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விதமா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்குங்க. குடும்ப கௌரவம் உயரும், மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கும், தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. பெண்களுக்கு சோம்பேறித்தனமாக வேலை செய்யவே விருப்பம் இல்லாம இருந்தவங்கெல்லாம் இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயாரோட உடல்நிலையும் தாயாரோட ஒற்றுமையும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். தாய்வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்க அல்லது கல்வியில் துறையில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட ஆசைகள் நிறைவேறும், தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும், கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும், மனசுல அப்பாடாங்கிற நிம்மதி இருக்குங்க. பெற்றோரோட அன்புக்கு பாத்திரமாவீங்க. உங்களோட பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். பேச்சு திறமையால நல்ல விஷயங்களை நல்லபடியா சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பெரிய மனுஷர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்குங்க. விஐபிங்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. ஆனாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும். சில விஷயங்களுக்கு அதிக நேரம் காத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தெய்வ தரிசனத்துக்குரிய நல்ல நாளா இருக்குது. கோயில் குளங்களுக்கு போவீங்க, திருப்பணிகள்ல மனசு ஈடுபடும். இன்னைக்கு உதவும் மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாதீங்க. அடுத்தவங்க பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பியும் பொறுப்புகளை நீங்க ஒப்படைக்காம உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்க்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 3வது இடத்துல தைரியஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி தனாதிபதி கூட சேர்ந்து 4வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொதுவாகவே உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, தனாதிபதி உச்சம், 5ஆம் அதிபதி 5வது இடத்துல ஆட்சி, 6ல ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தோட பிரமாதம் தூள் கிளப்புங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல பெரிய மாற்றம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்லபடியா வெற்றி அடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். மனசு நிறைவா இருக்குங்க. காரிய தடைகள் எல்லாம் அகலும். பெண்களுக்கு எடுத்த முயற்சியில வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். உடன்பிறப்புகள்கிட்ட இருக்கிற பாசம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். தாய் வழி உறவினரால இன்னைக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு தைரியமா செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட முயற்சிகள்ல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. வீணான மன சங்கடங்களும் மன கஷ்டங்களும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்களோட அலட்சியம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம், வருத்தத்தை கொடுக்கலாம். உங்களோட புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சதை நினைச்சபடி முடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும். வீட்லயும் நல்ல ஒரு சூழல் இருக்குங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். பெரிய மனிதர்களோட அன்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போய் அது வேறு விதமா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனால சில தர்ம சங்கடமான சூழல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும்.
அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாம இருந்துருங்க. உங்களோட விஷயங்கள்லையும் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், கிரே. அதிர்ஷ்ட எண் 1, 8. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தான அதிபதியான சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் தனகாரகனான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. பூர்வீக சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. தந்தையால உங்களுக்கு உதவிகளும் தந்தையாரின் சொத்துக்களால பெரிய பண வரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்கும். ஒற்றுமை சிறப்பா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலை விஷயமா வெளியூர்களுக்கு பிரிஞ்சு போய் தனித்தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்ப ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பா இருக்குது. பெண்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கணவனோட பாசம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களும் உங்களோட ஒத்துழைப்போட இருப்பாங்க. மாணவர்கள் எடுத்த கல்வியில உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த கல்வி பயின்றாலும் அந்த கல்வியில நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்க உதவிகளையும் பெறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிலருக்கு மறதி அதிகமா இருக்கும். பொருள்களை வச்ச இடம் தெரியாம தேடக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருள் களவு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க. விலை மதிப்புள்ள பொருட்களை கொஞ்சம் கவனமா வச்சுக்கிறது நல்லது. நகைகள், பர்ஸு போன்ற பொருள்களை கவனமா வச்சுக்கோங்க. மொபைல் போன் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. பரபரப்பா காணப்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல காரியங்களை முன்னால நின்று நடத்தி வைப்பீங்க. எதுலையுமே ஒரு தலைமை பொறுப்போட செயல்படுவீங்க. வருமானம் சிறப்பா இருக்கும். வேலை இடத்துலையும் நல்ல பெருமையா உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வேங்கடநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சகோதர வழியில் ஏற்பட்ட சச்சரவுகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வருமானம் சிறப்பா இருக்கும். ஆனா செலவுகளும் அதிகமா இருக்கும். பிள்ளைகளால நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறது அவசியங்க. பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனமா போய் வர்றது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதி குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. 3வது இடத்துல சனி பகவானும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால குருட்டு தைரியத்துல எதையாவது செஞ்சு வம்பல மாட்டிக்காம இருக்கிறது நல்லதுங்க. வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு. என்னதான் லாபம் அதிகமா இருந்தா கூட தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில போகும்போது வீடெல்லாம் பத்திரமா பூட்டி இருக்கிறமான்னு பார்த்து கவனிச்சு போங்க. பொருட்கள் களவு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்கும். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்கும். கோவிலுக்கு போற அவசரத்துல எந்த பொருளையும் பத்திரமா எடுத்துட்டு போய் பத்திரமா வீடு கொண்டு வந்து சேருங்க. கவனமா இருங்க. பொருள்கள் விலை உயர்ந்த பொருட்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்கும். மனசுல சோர்வு அதிகமா இருக்கும். தேவையில்லாத மனக்கலக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. மூல நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாக்கிகள்லாம் வசூலாகி நல்ல நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு லாட்டரி போன்ற விஷயங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல நல்ல நிகழ்வுகள் இருக்குங்க. மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும். சிலருக்கு நல்ல பொருளாதார வசதி அல்லது திடீர்னு ஒரு நண்பர் மூலமா உதவி அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க.
கலை நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பாக இருக்கும். பொது சேவையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களால் காரியங்களை சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்து 12வது இடத்து அதிபதியான குரு பகவான் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு. உங்களுடைய சுகங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்க்கை துணைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்காக செலவு செய்வீங்க. அல்லது வாழ்க்கை துணையோட வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்குதுங்க. அதுக்குரிய முன்பணம் செலுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. அல்லது சிலர் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளை வாங்குவாங்க. மனசுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. வசதியான வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய சூழல்களும் சிலருக்கு இருக்கு. பெண்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போவதற்கு முன்பணம் செலுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. நல்ல விஷயங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. மனசு நிறைவாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குரிய முயற்சிகளில் இருப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. சக மாணவர்களுக்கு உதவி செய்யும் சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். உங்களோட உதவி செய்கிற மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோட ஆதரவு நிறையா இருக்கும். சிலருக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை இடத்துலையும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட பேச்சு திறமையால் மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனுஷர்களோட சந்திப்பு இருக்கும். அவங்களால நன்மைகள் ஏற்படும். உங்களோட காரியங்களை அவங்க மூலமாக சாதிச்சுக்கிருவீங்க. நல்ல காரியங்களை சிலர் இன்னைக்கு பேசி முடிவு செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது. கோயில் தரிசனம்லாம் செய்வீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல ஏதோ ஒரு பாரமான நிலை இருக்குங்க. எதையோ இழந்தது மாதிரி ஒரு மனநிலையில இருப்பீங்க. சிலர் யாருக்கிட்டையும் கலகலப்பா பேச மாட்டீங்க. இன்னைக்கு தனிமையை விரும்புவீங்க. உங்களோட ஜாலி மூடெல்லாம் இன்னைக்கு காலி மூட ஆயிருங்க. ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்கும். மனசுல ஒரு இனம் தெரியாத பய உணர்வு இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கிறதுனால இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் 3வது இடமான தைரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்க மனசுல இருந்த பயமெல்லாம் விலகி அதிகமான தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. உங்களோட தைரியம் அதிகமாக இருக்கும். முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் அதிக வியாபாரம் நடந்து வருமானம் 2 மடங்காகி லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. வீட்லேயும் நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட அசையும் அசையா சொத்துக்களால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும். பொருளாதாரத்தில் சுற்றத்தார் வியக்கும் அளவு முன்னேற்றங்களை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு உங்களை தூற்றியவர்கள் போற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எதை ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு நிம்மதியை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருக்கும். யாரையுமே ஈஸியாக நம்ப மாட்டீங்க. எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடைய பார்ப்பீங்க. குற்றங்கள் கண்டுபிடிப்பீங்க. எதை எடுத்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. மனசு ஒரு நிலையில இருக்காதுங்க. ஒரு விதமான
பய உணர்வு இருக்கும், மன உளைச்சலும் வருத்தங்களும் இருக்கும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லது. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். ஒரு சவாலான காரியங்களை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவீங்க. அந்த அளவு உங்களோட திறமை அதிகமாக இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவு இன்னைக்கு உங்களோட முன்னேற்றங்களும் உங்களோட பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி அதிகமாக இருக்குங்க. விலை உயர்ந்த ஆவணங்களை கவனமாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கணக்கு வழக்குகளில் குளறுபடிகள் வரலாம். அதனால மனம் பேதலிக்கிற சூழல்கள் இருக்கும். எதுலையுமே ஒரு கவனத்தோட நிதானமாக யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் இடம் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு அதிபதி கர்மஸ்தானத்துல குரு பகவான் பார்வையில இருக்கும் பொழுது பிள்ளைகள் வேலைக்காக முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கு சில பண செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிற சூழல்கள் சிலருக்கு இருக்கும். அரசாங்க அனுகூலங்களும் நன்மைகளும் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட நல்ல எண்ணங்களும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். சிலர் சொந்த தொழில் தொடங்கலாங்கிற முயற்சிகளில் இறங்குவீங்க. என்னைக்கோ வாங்கி போட்ட இடமோ நிலமோ இன்னைக்கு நல்ல விலைக்கு போய் அதில் வருமானம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டில் பெற்றோரின் கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. உங்களோட அன்பும் பண்பும் இன்னைக்கு வெளிப்படுங்க. உங்களுக்கு கருணை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆசிரியரோட பாராட்டுக்களும் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல பட்டதை தைரியமா செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம். யாரையும் இன்னைக்கு எளிதில் நம்பக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டீங்க. வீட்டில் உள்ளவங்களை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடயே பார்ப்பீங்க. பண விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப பாதுகாப்பா உணரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்துக்கிருவாங்க. வாழ்க்கை துணையோட பாசம் அதிகமா இருக்கும். பெத்தவர்களோட ஆசையும் கிடைக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். கவனக்குறைவால சில விஷயங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். சில விஷயங்களுக்காக வருந்தக்கூடிய சூழல்களும் இருக்கும். வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க. கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுதும் கவனமா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.